இன்னைக்கு முதல் தடவையா ஆபீஸ் போறல்ல, 12 மணிக்கு மேல கிளம்பு, அப்பதான் நல்ல நேரம். செல்வா எப்போ உள்ள போனானோ அப்பவே எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ரோஸ். இங்க யாருங்க மதிமாற? அவரை வெளியில வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் விசாரிக்க கூப்பிட்டாங்க. வாங்க ஸ்டேஷன் போலாம். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா மேடம். கேட்டா பியூர் லவ்ங்கறான். தயவு செஞ்சு லீகலா எங்களை பிரிச்சு விட்டுருங்க. டேய் மதி, அறிவு கேட்டவனே, நீ விழறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? மிஸ்டர் பேல், நான் அவளை உருகிலாம் லவ் பண்ணேன் தெரியுமா? நான் பண்ணது உண்மையான லவ் மிஸ்டர் பேல். அது இங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இத சரி பண்றதுக்கான மொத்த காசையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேமராமேன் வந்தாச்சா? நேத்து எதிர்பாராத விதமா லீவு போட்டுட்டாரு. அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. அவர் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. Lalitha Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Kodia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. அப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் லலிதா ஜுவல்லரிக்கும் கார்டியா ஆயிலுக்கும் ஆட் பிளான் பண்ணிருக்கோம். அத பத்தி அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு மேம். கொடு. சரி நீ போ, நான் பாத்து. ஓகே மேம். டேய், ஆபீஸ் நம்ம வரதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்துக்கிறாங்க? பஸ் நேத்தே சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டீங்க. ப்ரோக்ராம் சாட் வேற என்னன்னு தெரியல. எப்படியோ நிறைய வேலை இருக்கும். சீக்கிரம் ஸ்டுடியோக்கு போயிட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க. டேய் இருடா, பாத்துக்கலாம்டா. எவ்வளவு வேலையா இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். டோன்ட் வரி. அப்படியெல்லாம் இப்ப சாதாரணமா சொல்லிட முடியாது. புதுசா ஒரு சேனல் எடுத்து இன்னைக்கு ஜாயின் பண்றாங்க, தெரியல? ஆமால. ஆமா பாஸ். அவங்க கேபின் வரதுக்குள்ள நம்ம போய் எல்லாத்தையும் செக் பண்ணி ஷூட்டிங்க்கு பக்காவா ரெடி பண்ணி அவங்க குட் புக்ல செட்டில் ஆயிடலாம். ஓகே, நீ சொல்றதுதான் கரெக்ட். வா. ஏய் கொஞ்சம் இரு. டேய் மச்சான், இந்த காரை பாருடா. ஏய் யாரோ ஃபுல் போதையில ஓட்டிருக்காங்க போல மச்சான். சைடு ஃபுல்லா பிராண்ட் இருக்கு பாரு. சரி வாடா, நம்ம வேலையை பாப்போம். போலாம் ஏய். போலாம். 1 செகண்ட். பார்ட் டைமா டிங்கரிங் ஒர்க்ஸும் பார்க்கறானோ? என்ன பாஸ், இதுக்கும் அசிஸ்டண்டா போயிட வேண்டியதுதான். ஐயோ, யாருகிட்ட பல்ல உடைப்பியா? மாம்ஸ், என்னாச்சு பாஸ்? அதே கார்டா. என்ன பாஸ், ஏதோ தெலுங்கு படம் டைட்டில் மாதிரி சொல்றீங்க. யார் கார் பாஸ் அது? அக்கா வேணாக்கா, நமக்கு இந்த தேவையில்லாத வம்பள வாங்க போலாம்க்கா. ஏய் போங்கக்கா. சொல்றது கேளுடா. அக்கா போலாம்க்கா. கொஞ்சம் அமைதியா இரு. நான் பாஸ், நான் பாட்டுன்னு கேட்டுனே இருக்கிறேன், நீங்க பாட்டு மேலேயே பார்த்துனுக்கிறியா? எனி ஃபிளாஷ்பேக்? இதுதான் என் ஆபீஸ் அட்ரஸ். வண்டி ரிப்பேர்க்கான காசு கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லனா உன் போட்டோ போலீஸ்க்கு போயிடும். ரொம்ப மோசமான ஃபிளாஷ்பேக்டா. நேத்தி இந்த காரை தான் கண்ணா பின்னான்னு ஓட்டி மோதிட்டேன்டா. என்னால தான்டா இந்த டென்ட்டே விழுந்துச்சு. நான் பாஸ் சொல்றீங்க? நேத்தே அவ விசிட்டிங் கார்டு கொடுத்து மரியாதையா வந்து காம்பன்சேட் பண்ண சொன்னாடா. நான் போதையில அதை கிழிச்சு போட்டுட்டேன். ஆனா எப்படியோ நம்ம ஆபீஸை கண்டுபிடிச்சு இங்கேயே தேடி வந்திருக்கா போலடா. சூப்பர் பாஸ். நம்ம ஆபீஸ்க்கு புது சேனல் எட்டு வர நேரத்துல எப்படியாவது அவங்க குட் புக்கில் இடம் போச்சிடலான்னு பார்த்தேன். இந்த கார் மாதிரி தான் நம்ம எதிர்காலமும் இருக்கு போகுது. டேய், நானே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேன். இந்த நேரத்துல போய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. பாஸ், துன்பம் வரும் நேரத்துல சிரி. டேய் ஓகே ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ். டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். இது நம்ம ஆபீஸ். மாதிரினா ஒரு கெத்து இருக்கணும் பாஸ். பார்த்துக்கலாம் வாங்க பாஸ். அப்படியாடா சொல்ற? அப்படிதான் வாங்க. ஆமால, நாம எதுக்கு பயப்படணும்? அதான் இது சொன்னேன். நம்ம ஆபீஸ். வா பாத்துக்கலாம். இன்னைக்கு காந்தியா கிரவுண்ட்நட் ஆயில் மீட்டிங்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும்.
அதுக்கு என்ன ப்ரிப்பேர் டேய் பண்ணிருக்கீங்க? மச்சான் சூப்பரா சொன்னடா. வணக்கண்ணே. அதுவும் இல்லாம இப்ப ஹாட் காப்பியாவும் மதி சார் நான் எப்ப சார் உங்களை மதிக்கல? யோ மதி பையா ஓஹோ. பிரசன்டேஷனும் வச்சிருக்கேன். டேய். ஐயோ. அவதான்டா கரெக்டா இங்கே வந்துட்டாளே. யாரு? டேய் அது அங்க நிக்கிறாளே அவதான்டா. டேய் டேய் எப்படி நம்ம ஆபீஸ கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கான்னு தெரியலையே. வாங்க பாஸ் நேர்ல என்னன்னு போய் கேட்டலாம். டேய் சும்மாறா. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி புது ஹெட் வர நேரம். எதுக்குடா இந்த புது பிரச்சனை? இவளை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே வந்துருக்கிறவங்கள என்ன பாஸ் பண்ண முடியும்? டேய் அவ என்ன பார்க்காம இருந்தாலே நான் காணூன்னு போயிடுவாடா. நம்ம பேசாம மறைஞ்சே ரூம்குள்ள போயிடலாம். சேர்த்து எழுதுகல்ல பிரித்தி எழுதுக. நாமல்ல பாஸ் நீங்க. ஏய், ப்பு, போடா. நாகேஷ் என்னோட 2 ரூபாய் கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கூட. அதான் வேலை உங்களுக்கு. சும்மாறா. மதி சார் இங்க என்ன பண்றீங்க? ஐயோ சார் அடி எதுவும் பட்டுருச்சா என்ன? அது வந்து பாஸ் மெமரி கார்டு கிடைச்சா? அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க? ஓ சார் மெமரி கார்டு தேடுறாரா? ஆமா. ஆனா அது எப்படி இங்க வந்துச்சு? அதுவா கேமரால போட்டோ வச்சுமா, அதுக்கு போர் அடிச்சதுன்னு அப்படியே வாக்கிங் வந்துச்சு. என்னது? யோ வேலையை பாரியா கடு பேத்தின்னு. பாஸ் நான் பாஸ் நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா ஷோ பாக்குற மாதிரி பாத்துனுக்கிறீங்க. ஏய், ஆமா இப்ப எங்க போறீங்க? திருப்பதிக்கு மொட்டை போட போறோம். வரியா லட்டு தருவாங்க, வாயில போட்டு மென்னு இருப்ப. நாகேஷ்க்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான், சும்மா ஜோக்காவே பேசிட்டு இருப்பாரு. பாஸ் நான் காண்டா பேசினுக்கிறேன், அவன் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண மாதிரி சிரிச்சுனுக்கிறான். வெறியாவது பாஸ். கொஞ்சம் சும்மாறா. அவ பாத்துற போறாடா. மதி சார் அதோ நிக்கிறாங்களே அவங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஐயோ பாஸ் தேடுறாங்களா பாஸ்? தேடாம சார் தான் நம்ம சேனலோட கேமராமேன்ல. டேய் அது வேற நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியாடா? நான் சொல்ல, அந்த அசிஸ்டன்ட் இல்ல அந்த பொண்ணு தான் சொன்னுச்சு. டேய் டேய் போடா போடா. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. மதி சார் மதி சார் உங்களை தான் கூப்பிடுறாங்க, வாங்க. பாஸ் கூப்பிடுறாங்களா போங்க. எங்க காணோம்? போங்க சார். இங்க வாங்க. போங்க 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 சார். மேம் ஏன் கூச்சப்படுறீங்க? இவர்தான் கேமராமேன் மதிமாறன். ஹாய். இவர்தான் கேமராமேனா? ஹாய் வணக்கம். லவ் ஃபெயிலியர் ஆனவர் தானே நீங்க? மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ரோட்ல என் வண்டி முன்னாடி விழுந்தீங்களே. ஓ இல்லங்க, அன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு மனசு. ஆக்சுவலி சாரிங்க. சரி சரி இப்போ நார்மல் ஆயிட்டீங்கல்ல? யா போய் வேலையை பாருங்க. டேய் போலாம் வாடா. பாஸ் நேத்து நீங்க ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சிங்க போல. டேய் நேத்து நடந்தது பிரச்சனை இல்ல, அவன் மறந்துட்டா. வாயை மூட்டு வாடா போலாம். ஒரு நிமிஷம் ஓ யா இங்க வாங்க. போடா. ஹலோ வரேன். உங்களதான் இங்க வாங்க. எஸ் என்னங்க? இது புடியேன். சொல்லுங்க. செக்யூரிட்டி மேடம் ஒரு ஹெல்மெட் எடுத்துட்டு வாங்க. ஹெல்மெட் எதுக்கு கேக்குறீங்க? உனக்கு இதுக்கு சும்மாறா. வெயிட் பண்ணுங்க. ஹலோ தப்பிச்சு ஆட போறாங்க. என்னங்க மேடம்? பேசுத. இந்தாங்க இது போடுங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டாம். என்னங்க என்னங்க பண்றீங்க? பாஸ் சூப்பரா இருக்குது பாஸ். என்னங்க? வாட்? நேத்து நீ தானே போதையில என் வண்டியை அடிச்சவன். என்ன பைக், என்ன போதை? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதே. ஆமா நீங்க யாரு? நானும் உங்களை இந்த ஆபீஸ்ல பார்த்ததும் பதட்டத்துல கேட்காம விட்டுட்டேன். ஆமா எங்க ஆபீஸ்க்குள்ள வந்து கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? என்னங்க யாரு இவங்க? செக்யூரிட்டி யாரு உங்களை உள்ள அனுப்புனது? சார் மேடம் தான் நம்ம சேனலோட புது ஹெட். திருப்பதிக்கா கூப்பிடுற போ. இவங்க தாண்டா நம்ம ஹெட். வணக்கம் நமஸ்காரம். சாரி மேடம், ஏதோ தெரியாம நடந்துச்சு. உன்கிட்ட வேலை நேரத்துல பேசக்கூடாது, ஷூட்டிங் இருக்கு. முதல்ல ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம். ஏய் போலாம். சாரி மேடம். சாரி. இந்த ஃபைல் நான் ஈவினிங் வரும்போது ஆபீஸ்ல ரெடியா இருக்கணும்.
ஊர்ல எத்தனையோ கார் இருக்கு. போய் போய் இவ காரியா போய் டேமேஜ் பண்ணணும். இவளுக்கு தான் என்ன பிரச்சனை? ஊர்ல எவ்வளவு சேனல் இருக்கு. அங்க எங்கேயாவது போய் ஹெட்டா உட்காராம நான் வேலை செய்யற சேனலுக்கே ஹெட்டா வரணுமா? ஷோ, இப்படி எக்கு தப்பா மாட்டிக்கிட்டியடா. இப்ப என்ன பண்றது? ஹாய் மதி. ஹாய் தீபா. தீபா, ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டு நாகேஷை கூப்பிட சொல்றேன். அது வரைக்கும் நீ அந்த ஸ்கிரிப்ட் ரிஹர்சல் பண்ணிட்டு இரு, சரியா? என்ன சார், இன்னும் டென்ஷனா இருக்கீங்களா? இல்ல, நாகேஷ் உங்களுக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாலதிக்கும் பிரேக்கப் ஆன விஷயத்த சொன்னா, அதான் நீங்க இன்னும் டென்ஷனா இருக்கீங்களான்னு கேட்டேன். சொல்லிட்டானா? எங்க அவன்? அவனுக்கு இதான் இப்ப முக்கியமா போச்சுல. கோபப்படாதீங்க சார், அவரும் ஒன்னும் சொல்லல. நான் தான் நீங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்து கேட்டேன். ஓ, ஓகே. இன்னும் அத பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல, ஆனா எதுவுமே நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. ஏன் நினைச்சது நடக்க மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் காரியம் எல்லாம் தேடிக்கிட்டு அலையவா முடியும்? அப்ப நினைச்சது நடக்கணும்னு நினைக்காதீங்க. நடக்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க. என்ன சொல்ற? புரியல. இல்ல, நீங்க நினைச்சது மட்டுமே தேடி போயிட்டு இருக்காம உங்களை தேடி எது வருதோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. நானும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண நாள்ல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்கெங்கயோ போயிட்டு உங்களோட தேவதையை தேடிட்டு இருக்கீங்க? அது உங்க பக்கத்துலயே இருக்கும்போது. தீபா, நீ என்ன சொல்ற? ஆமா சார், நான் உங்களை லவ் பண்றேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிஜமாவா சொல்ற? என் மனசுல இருந்தத உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க தான் மாலதி பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க. அதான் என்னால சொல்ல முடியல. இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ சார். தீபா, சீரியஸா தான் சொல்றியா? ஐ லவ் யூ மதி. ஐ லவ் யூ டு. லைட்டிங் ரெடி. ரெடியா? தீபா, நாம இத பத்தி ஈவினிங் பேசுவோம். ஆக்சுவலி என் அம்மா கிட்ட ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நாளைக்கு உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்ப ஷூட்டிங் முடிச்சிட்டு வரலாம். வா. டேய் வா, கரெக்ட் டைம்க்கு வந்துருவோம். இப்போ இங்க என்ன நடந்துச்சு? லைட் செட் பண்ற கேப்ல வேற ஏதோ செட் பண்ண மாதிரி தோணுதே. விடக்கூடாது. அந்த பேக்லைட் ஃபோக்கஸ் பாரு, ரொம்ப பின்னாடி இருக்கு. செக் பண்ணு. பாஸ், இது ஓகேவா பாருங்க. ரைட்ல கொஞ்சம் ஏத்து. பேக்ல பாரு, லைட்டிங் இன்னும் பிரைட்டா வேணும். இன்னும் கொஞ்சம். ஓகே, டன். வா வா வா, சரியே பண்ணல. சீக்கிரம் வாடா. சொல்றேன் பாரு. டேய், காஸ்டியூம் மேக்கப்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. எல்லாம் ஓகே பாஸ். ஓகே. ஒன் செகண்ட். தீபா, இது ஒரு டிபேட் ஷோ. ஓகே, இவங்க ரெண்டு பேரையும் பேச விடு. நடுவுல நீ கேள்வி எல்லாம் கேளு. டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகுற மாதிரி போச்சுன்னா நீங்க இன்டரப்ட் பண்ணி கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுருங்க. ஓகேயா? ஷோ அப்படியே ஒரு ஃப்ளோவா போட்டோம். லைட்டிங்லாம் ஓகேடா. ஓகே பாஸ். சோ சொன்ன டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகாம பாயிண்ட் டு பாயிண்டா பேசணும். வளவலன்னு பேசிட்டே இருக்க கூடாது. தீபா கேள்வி கேட்பாங்க, நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே, டன். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. வில் கைட் யூ. கரெக்ட்டா இருக்கு பாஸ். பக்கா. ஓகே. நான் இடையில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன். லெஃப்ட் ரைட் எல்லாமே நான் சொல்றேன். அது சஸ்டெயின் பண்ணி நீங்க ரியாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஓகேவா? ஓகே. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய
கொஞ்சம் ஒசத்தாத அழகு என்ன அசத்தாத இழுக்கிற மனசாத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திறந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்பா பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்பா பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத இழுக்கிற மன சதாடியே டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம். கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே. இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி. அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத